விஜயகாந்த் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தார். அப்புறம் வந்து இறந்த பிறகு விஜயகாந்த் ரசிகராக மாறிட்டார். 2021 அவர் தான் முதலமைச்சர் அவர் எதிர்பார்த்தேன். ஆனால் இறந்துட்டார் ஏதோ வித்தியாசமா. ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்த முதலே இவ்வளோ சீக்கிரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் யாரும் எதிர்பார்க்கல. எதிர்க்கட்சியாக இருந்து அவ்வளோ இது நல்லதெல்லாம் பண்ணார். யசோதன் தொகுதியில் போட்டிட்டு நல்ல ஏராளமான திட்டம்லாம் கொண்டு வந்தார். அது இல்லாமல் மக்களுக்கு ஏகப்பட்ட திட்டம் செஞ்சுருக்காரு. சாப்பாடுன்னு தேடி போனால் அவரை தவிர வேறு அன்னதான பிறப்பு யாருமே இருக்க முடியாது. நல்லா பண்ணார் அவர் பற்றி ஒன்றும். ஒரு உதவின்னு ஒரு வாட்டி தேடி போனேன் அவர் வீட்டுக்கு. எனக்கு அதெல்லாம் செஞ்சாப்புல. நிறைய பேரை வந்து சினிஃபீல்டில் போய் தூக்கி விட்ருக்காரு. அதை பற்றிலாம் நம்ம பார்த்துப்போம். ஆனால் வடிவேல் ஒருத்தர் தூக்கி விட்டார், கீழே மறந்துட்டார். நன்றி. அதனால் அதை பற்றிலாம் பேச விரும்பல. இப்போ நான் ஊரை பக்கத்துலேருந்து வரேன். நல்ல நடிகர் அவர். ரொம்ப நாளாக நான் அந்த படம் தான் பார்ப்பேன். அவர் இறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா நான். அவரை பார்க்க தான் வந்தேன்ப்பா நான். குரோம்பேட்லேருந்து வரோம். நாங்கள் வருவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஃபோனில் டிவியில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். இது இன்னைக்கு ஏதோ ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்ததுனால அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பாக எங்களுக்கு அமைஞ்சது. மண்ணின் மைந்தன், மதுரைக்கு சொந்தக்காரன், மக்கள் மனிதர் வாழும் என்றும் தீராத சிங்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க விஜயகாந்த் அவர்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் தென்காசி பக்கம் இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நினச்சாலே கண் கலங்குது. மற்றவங்க மனசில் இன்னும் கடவுளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த கடவுளுடைய குழந்தைகள் நீளோடி காலம் வாழணும்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன். ஐயா வணக்கம். எங்கள் ஊர் சொந்த ஊர் வந்து அரியலூர். நாங்கள் இங்கே சென்னையில் ஜெயலட்சுமி நகர்லேருந்து இங்கே வந்திருக்கோம். அவங்க சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து இவங்க ஏன் நம்ம கூட பிறக்காத ஒரு அண்ணவாக இருக்கக்கூடாதா அப்படி யோசிப்பேன். நான் ரொம்ப நேசிப்பேன் அவரை. அவர் படம்னா ரொம்ப இஷ்டமாகவும் பார்ப்பேன். அப்போ அவர் போலீஸ் வேஷத்தில் அந்த படத்துலலாம் நடிக்கும் போதெல்லாம் இவர் இந்த அரசியலுக்கெல்லாம் வந்தாக்கா எப்படி இருக்கும் இந்த நாட்டுக்கு, இப்படி ஒரு மனிதர் வந்தாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதே போல் அவர் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணார். நல்லதும் நடந்தது. நல்லதுக்கு தான் பேசுவார். அவர் எப்படிலாம் படத்தில் நடித்தாரோ அப்படிலாம் அந்த அரசியலில் பண்ணார். இன்னும் இருந்து வாழலாமே அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவருக்கு இடையில என்ன உடம்புக்கு எப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் அவர் இறந்தது என்னால் இன்றைக்கி வரைக்கும் தாங்கிக்க முடியல. நைட்டு பகலில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் நினைக்காத இல்லை. ஆனாலும் அவருடைய ஆத்மா நல்ல சாந்தி அடையணும், நான் அதை வேண்டிக்கிறேன். அவருடைய பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும். வணக்கம்.